ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். இளைய தளபதி விஜய் நடிப்பில் அடுத்து வரும் படம் பைரவா. இது பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திரைப்படத்தை பரதன் இயக்க விஜய்க்கு ஜோடியாக கீர்த்தி சுரேஷ், அபர்ணா வினோத் நடித்து வருகின்றார். இயக்குனர் பரதன் ஏற்கனவே விஜயை வைத்து அழகிய தமிழ் மகன் என்ற படத்தை இயக்கியவர். இப்படத்தை விஜயா புரொடக்ஷன் தயாரிக்கிறது. இசை அமைப்பு சந்தோஷ் நாராயணன், ஒளிப்பதிவு எம் சுகுமார். இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வந்தது. இதன் டைட்டில் லோகோவிலேயே பல விஷயங்கள் உள்ளது. பைரவா என்றால் காக்கும் கடவுள் என்று அர்த்தம். சமஸ்கிருதத்தில் பைரவா என்றால் பயம் கொள்ள வைப்பவர் என்று அர்த்தமாக கூறப்படுகிறது. மேலும் சிவபெருமான் கையில் உள்ள திரிசூலம் போன்று பைரவா என்ற டைட்டிலின் முதல் எழுத்து பை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கல்வெட்டுக்களில் பதிவு செய்வது போன்ற எழுத்து வடிவில் இந்த டைட்டில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது விஜயின் 60வது படமாகும். இத்திரைப்படத்தை பற்றி ஒளிப்பதிவாளர் சுகுமார் கூறுகையில், இது ஒரு வித்தியாசமான விஜய் படமாக இருக்கும். விஜய் படம் என்றாலே பாடல்களும் நடனமும் சண்டை காட்சிகளும் பிரதானமாக இருக்கும். பைரவா வேறு லெவல். வழக்கமான விஜய் படத்திலிருந்து மாறுபட்டு இருக்கும். பாடல்கள், நடனம், சண்டை காட்சிகள் ஆகிய மூன்றும் மற்ற படங்களை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். விஜய் நடிப்பு, நடனம், சண்டை ஆகிய மூன்றிலும் மிரட்டி இருக்கிறார் என்கிறார். இவற்றில் விஜய்க்கு அடுத்ததாக பேசப்படுவது வில்லன் ஹரிஷ் உத்தமன். பாண்டிய நாடு தனி ஒருவன் படத்தில் நடித்த ஹரிஷ் உத்தமன் பைரவா படத்தில் வில்லனாக நடித்து வருகிறார். இந்த படத்தில் இவர் தன் வில்லத்தனத்தை கண்டு விஜய் ரசிகர்களே என்னை வெறுப்பார்கள் என கூறியுள்ளார். மேலும் விஜய் சார் சொக்க தங்கம் என்றும் தெரிவித்திருக்கிறார்.